பூமிக்கு ஆபத்து. சுழன்றடிக்கும் பல நூறு சிறுகோள்கள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பேரழிவு நிச்சயம். விண்வெளியில் அமைதியாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பூமியைச் சுற்றி ஆயிரக்கணக்கான சிறுகோள்கள் வேகமாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கின்றன. விஞ்ஞானிகள் நியர் எர்த் ஆப்ஜெக்ட் என்று அழைக்கும் இந்த சிறுகோள்களில் சில பூமியின் பாதையை மிகவும் அருகில் கடந்து செல்கின்றன. அவற்றில் சில வெறும் சில ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் கூட கடந்து செல்கின்றன. நாசா வெளியிட்ட தகவலின்படி பூமிக்கு அருகில் வரும் ஆயிரக்கணக்கான சிறுகோள்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் அபாயமானது என்று வகைப்படுத்தப்பட்ட பல நூறு விண்கற்கள் உள்ளன. ஒரு 100 மீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் கூட பூமியை தாக்கினால் அது ஒரு நகரத்தை முழுவதும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்கியதால் தான் டைனோசர் அழிந்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். அந்த தாக்குதல் ஏற்பட்ட இடம் இன்றைய மெக்சிகோவில் உள்ளது. இப்போது கேள்வி, இப்படிப்பட்ட தாக்குதல் மீண்டும் நிகழுமா? ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் நாசா இணைந்து சிறுகோள்களை திசை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டு DARD என்ற திட்டம் மூலம் ஒரு சிறுகோளின் பாதையை மாற்றி காட்டினர். அது மனிதர்கள் விண்வெளி பாதுகாப்பில் எடுத்த மிகப்பெரிய முன்னேற்றம். ஆனால் எல்லா சிறுகோள்களையும் முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. சில சிறிய விண்கற்கள் திடீரென பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து வெடிக்கலாம். 2013ஆம் ஆண்டு ரஷ்யாவில் செல்யான்பின்ஸ்க் நகரில் நடந்த சம்பவம் இதற்கு உதாரணம். ஒரு சிறிய விண்கல் வெடித்ததில் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். இதனால் விஞ்ஞானிகள் உலகம் முழுவதும் வானத்தை கண்காணித்து வருகின்றனர். புதிய தொலைநோக்கிகள், செயற்கைக்கோள்கள், கணினி மாதிரி அனைத்தும் பூமியை பாதுகாக்க பயன்படுகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால் விண்வெளி என்பது கணிக்க முடியாதது. ஒரு சிறிய தவறும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் பயப்பட வேண்டாம். விஞ்ஞானிகள் கூறுவது, பெரிய தாக்கம் ஏற்படும் சாத்தியம் மிகவும் குறைவு. ஆனால் கண்காணிப்பு தொடர வேண்டும் என்பதே முக்கியம். பூமி ஒரு தனித்துவமான கிரகம், அதை பாதுகாப்பது மனிதகுலத்தின் பொறுப்பு. விண்வெளி எப்போதும் அமைதியாக இல்லை, அது எப்போதும் சுழன்றடித்துக் கொண்டே இருக்கிறது.